எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான தை மாத பலனை தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரை கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பலன் என்ன மீனராசியில் பிறந்தவங்களுக்கு? தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய நாள். கேட்டை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கார். கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் விருச்சக ராசி மகர லக்னத்தில். இந்த நிகழ்வு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க. அதுபோக நிறைய சூட்சமங்கள் சொல்கிறேன். பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலனை ஒரே நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. தை மாதத்தில் நீங்கள் என்ன செய்தால் சரியாக இருக்கும், என்ன செய்தால் சரி வராதுன்ற சூட்சமங்களை சொல்ல போகிறேனுங்க. முழுமையாக கேட்டுக்கிடுங்க. சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குதானுங்க செய்யுது. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் தானே சாதிச்சுக்கிட முடியும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். சந்தர்ப்ப சூழ்நிலை கெட்டு போயிடுச்சுன்னா, நேர காலங்கள் கெட்டு போச்சுன்னா ஐயா நம்ம அரசனாகவே இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவோம். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. சரி, மீன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு மீனராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கார். புதனுடைய ஆதிக்கத்தில் சுபஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரம் வாங்கியிருக்கார். உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் அந்த 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி 11வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து 11வது பாவக லாபஸ்தானத்தில் இருந்து புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கிறாரு. பூர்வீக தொழில் செய்கிற மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமான நேரம் இந்த நேரம். உங்களுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான நேரம் ஐயா இந்த நேரம். மீனராசியில் பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நான் பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு நினச்சா சொன்னீங்கன்னா அந்த பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு சாமி சத்தியமாக இது அருமையான நேரம். ஆதாரம் இல்லாமல் சொல்லல, ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது தனஸ்தானம்னு சொல்லுவாங்க, 2வது பாவகம். தனஸ்தானாதிபதி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா. தனஸ்தானாதிபதி செவ்வா 11வது பாவக லாபஸ்தானத்தில் உச்ச நிலையில் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தையே பார்க்கிறார். அவர் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தையே பார்க்கிறாரு. அதுபோக சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்காரு. பூர்வீக தொழில் செய்கிறவங்க சிறப்பு. 7.5 சனி நடக்குதே சாமி, அதெல்லாம் ஒரு பக்கம். பொதுவாக இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்குறவர். அதாவது தப்பு செஞ்சிட்டோம் அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். எல்லா கிரகங்களும் இருந்த இடத்துல இருந்து பலனை கொடுப்பாங்க, இல்லை பார்க்குற இடத்துக்கு பலனை கொடுப்பாங்க. ஆனால் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் எவன் நட்சத்திரம் வாங்கினாலும் சரி, எப்படி எவன் நட்சத்திரம் வாங்கினாலும் சரி, எவனுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, நான் எடுக்கிறது தான் முடிவு. இந்த ஜாதகர் என்ன செய்தார் அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை தான் நான் கொடுப்பேன். அதனால தான் விதிகாரகன் நம்ம சொல்கிறோம். சனி பகவானை ஈஸ்வரருக்கு அடுத்தது, அதாவது யமனீஸ்வரருக்கு அடுத்தது ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு பட்டம் சனி பகவானுக்கு வந்தது. சனி பகவான் நேர்மையானவர்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதி முழுமையாக இந்த நேரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 2வது பாவகம் தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்ப்பதால தொழில் நிமித்தமாக இந்த நேரம் நல்லா இருக்கும். இந்த தை மாதம் புதுசாக தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும், பூர்வீக தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்றவங்களா இருக்கட்டும், தொழில் நிமித்தமாக ஒரு வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ், முன்னேற்றம். நம்ம மனசால் நம்ம பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணுன்ற ஆசை வர்றது சகஜம் தானுங்க. மண்ணுக்குள்ளே போடுற விதையே 7 நாளில் முட்டிக்கிட்டு மேலே வந்துடும். நம்ம மனசால் நாம் நினச்சா என்ன வேணாலும் சாதிச்சுக்கிடலாம். ஆனால் அதுக்கான நேர காலங்கள் வரணும்.
நினச்ச நேரத்தில் செய்கிறதுக்கு நாம் லட்சாதிபதியும் கிடையாது, கோடீஸ்வரனும் கிடையாது. நாமளாக கையூனி கரணம் போட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சந்தர்ப்பத்தை பாருங்கள். ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த செயல் செய்கிறதுக்கான அனுகூலம் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கா? காசு பணம் இருக்குதுன்னு ரெண்டாவது பட்சம். காசு பணமே இல்லாதவங்க சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க, காசு பணம் இருந்தும் சம்பாதிக்கணும்னு நினச்சி இருந்தது அழிச்சவங்களும் இருக்காங்க. அதனால் நேர காலங்கள் தான் முடிவு பண்ணும். இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்குது. எந்த அடிப்படையில்னா கோட்சார அடிப்படையில். உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி யாருக்குன்னு தெரியாது. நீங்கள் ஜாதகம் பார்க்கல, கோட்சார பலன் தான் கேட்க வந்திருக்கீங்க. அப்போ கோட்சாரம் நல்லா இருக்குது. இந்த நேரம் என்னென்ன விஷயத்துக்கு நல்லா இருக்குன்னா, சுய தொழில், ஏழரை சனி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுய தொழில் நல்லா இருக்கும். பூர்வீக தொழில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த ரெண்டாவது பாவகம் தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதி பார்க்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு வாசல் புதுப்பிக்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, இந்த மீனராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லைங்களா? என்ன கனவு? நான் போய் சேர்றதுக்குள்ளே சொந்த வீட்டில் இருந்தணுமையா. இது மற்றவங்களுக்கு காட்டிலையும் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பாரம்பரியத்தை நேசிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க. தாத்தா கட்டின வீடாக இருக்கும், இல்லை 3 தலைமுறைக்கு முன்னாடி கட்டின வீடாக இருக்கும், அப்படியே பூசி மொழிகிடலாங்க. இது இடித்து பண்ண வேண்டாம், அதை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். என் தாத்தா வாழ்ந்த இடம், என் அப்பச்சி வாழ்ந்த இடம், இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஆனால் என்ன ஒன்றுனா, அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாகிறது இல்லை. அவங்க சிங்கப்பூரில் இருப்பாங்க, ஸ்ரீலங்காவில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க, கோயம்புத்தூரில் இருப்பாங்க, மதுரையில் இருப்பாங்க. பூர்வீகம் ஒரு இடம் இருக்கும், போகவே மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை போனால் கூட அந்த இடம் எனக்கு கோவில் மாதிரி இருக்கணும்யா, ஒரு நாள் அங்கே போய் இருந்தாலும் எனக்கு நிறைவு வேணும்யா, அப்படி நினைக்கக்கூடியவங்க அந்த மீனராசியில் இருக்கிறவங்க. இது மண்ணு மனையை உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான நேரம். இருக்கிற வீடு வாசலை ஆல்ட்ரேஷன் செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம். எப்படி பார்த்தாலும் விரயம் பண்ணுவீங்க. அதாவது மாடு பால் கறக்குதுன்னா பூனை குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீனராசியில் பிறந்தவங்க 2-2.5 வருஷம் அதை தான் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம். செலவாகிறதுன்றது உங்களுக்கு ஆச்சரியமே கிடையாது. இப்போ நானே சொன்னால் கூட இந்த மாதத்தில் செலவு இருக்குதுயா அப்படின்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவீங்க? என்னையா நீ, நான் செய்யாத செலவாக செஞ்சுட்டு போகிறேன், இந்த 2 வருஷமாக நான் படாத கஷ்டமாக பட்டுட்டு போகிறேன். அதாவது இந்த நேரம் ஒரு சுப செலவு செஞ்சுக்கிடலாம். வாகனத்தை மேலே நீங்கள் முதலீடு போட வேண்டாம். ஏன்னா இந்த வாகனம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 12 கூடிய கிரகமாகிடுறாரு. உங்கள் ராசியில் வர்றது அது அந்தளவுக்கு ஒரு சுபிட்சமாக இருக்காது. அதனால் அசையாத சொத்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அசைய சொத்து நமக்கு கெண்டம்தான். வாகனம் வாங்கினோம்னா கீழே விழுந்து மூஞ்சி முறையை உடச்சிக்குவோம், அது வேறு. ஆனால் அசையாத சொத்து, நான் வீடு வாங்குறேனுங்க, இடம் வாங்குறேனுங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணுறேனுங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கும். அது பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி வேலை மாற்றங்கள், புதுசாக வேலை தொடங்கிறதுக்கு தான் நல்லா இருக்காதா சார்? பாரம்பரியமாக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறாங்களே பூர்வீக தொழில், அவங்க மட்டும்தான் சார் நல்லா இருப்பாங்களா சார்? நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்கிறேனே சார், என்ன சார் செய்கிறது? என் தாத்தா ஐடியில் இருந்தாரா, என் அப்பா ஐடியில் இருந்தாரா? இல்லை சார், நான் தான் சார் ஐடியில் இருக்கேன். ஐயா, நான் சொல்கிறது வேலை நிமித்தமாக எல்லாருக்குமே இது நல்ல நேரம். அப்போது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை செய்துட்டு இருப்பீங்க இல்லையா? அதில் மாற்றங்கள் நீங்கள் செஞ்சுக்கிடலாம், முன்னேறி போகலாம். கிணத்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் இல்லை. ஆனால் பார்ப்பீங்க, ஆகலாம் தூக்கி போட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அப்போது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த உருவாக்கி கொடுக்கறதுக்கான நேரமாக இந்த தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நிறைய பேர் இந்த ஏழரை சனியால், கருத்து வேறுபாடால் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க, காதலர்கள் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஒன்று சேருவாங்க, குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் சரியாகும். முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மாதத்தில் 2 ஃப்ளாட்டு விற்றனங்க, வருஷத்தில் 5 வீடு வாசல் கட்டி விற்றனங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு 2 வருட காலமாக ஒரு வீடு வாசல் கட்டி என்னால் விற்க முடியலைங்க, ஒரு ஃப்ளாட் என்னால் விற்க முடியலைங்க, நாயா பேயா அலையிறனுங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. இந்த சூழலெல்லாம் ஒரு சில மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இந்த நேரம் செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா பூமிகாரகன், அவர் உச்சமாகிறாரு. எல்லாருக்குமே, மீனராசியில் பிறந்த எல்லாருக்குமே மண்மனை யோகம் உண்டு. ஏன்னா செவ்வாய் ஆட்சி, அதாவது பலம், ஆட்சியை விட உச்சமாக இருக்கும்போது தான் பலம் அதிகம்.
அதுவும் நீங்கள் தை மாதம் பிறந்த உடனே ஆஹா ஓஹோன்ற பலன் வந்துடாது. பரவாயில்லையாக இருக்கும். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உடல் உபாதைகள் சரியாகும், குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும், தேவையில்லாத பழிபங்கமெல்லாம் இருக்கும் பாருங்கள். புரிஞ்சிக்காமல் உங்களை இருக்கிறாங்க பாருங்கள், உங்கள் மனைவி புரிஞ்சிக்கல, உங்கள் கணவர் புரிஞ்சிக்கல, ஆசிரியர் உங்களை புரிஞ்சிக்கல, படிக்கிற பிள்ளைங்க இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, ஆசிரியரை பிள்ளைங்க புரிஞ்சுக்கிடலை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி ஒரு அணுகுமுறை ஏற்படும் இந்த நாளில். ஏன்னா 6க்குடைய கிரகம் சூரியன், அவர் இந்த தனஸ்தானாதிபதி படிப்பு ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாவோட சேர்றாரு. அப்போ சூரிய மங்கள யோகமாக ஆயிடுறாரு. படிப்பு காரகன் வித்தகாரகன் புதனுடன் சேர்றாரு, புதனாதித்ய யோகமாகிறாரு. அப்போ அந்த சூரியன் 6வது பாவகத்துக்கு அதிபதி எங்கே உட்காந்துருக்கார்? லாபஸ்தானத்தில் இருக்கார். இது எல்லா சூழலை வச்சு பார்க்கும்போது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்குற நேரம், ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நேரம், ஆசான்களுக்கு பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய நேரம், ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் படிப்பு சார்ந்த தொழில், படிப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கக்கூடிய சூழல். 9ஆம் தேதிக்கு மேலே சந்திர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வர்றார், புத்திர பாக்கியத்தில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள், தொழில் ஸ்தானத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிற நேரம். அதே மாதிரி 23 தேதிக்கு மேலே 30 தேதிக்குள்ளார அவிட்டம் நட்சத்திரத்தில் நமக்கு சூரியன் வருவார். ஏற்கனவே அவிட்டம் நட்சத்திரம்னா யார்? செவ்வாவோட சூரியன் சேர்றாரு, சூரியமங்கல யோகம். 23ஆம் தேதிக்கு மேலே, அதாவது தை 23ஆம் தேதிக்கு மேலே அவிட்டம் நட்சத்திரத்தில் சூரியன் வராரு, சூரியமங்கல யோகம். அந்த சூரியனும் அவிட்டம் நட்சத்திரத்தில் வராரு. அப்படி வரும் பொழுது டபுள் போஸ்டிங்கிற மாதிரி நமக்கு சூரியமங்கல யோகம் ப்ளஸ் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். அப்போது இந்த வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வாங்கிறது, அட்வான்ஸ் கொடுக்கறது, கட்டுறது, இது எல்லாமே நடக்கும். தை மாதம் அப்படின்றது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பல வடிவில் சாதகமான தருணத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரம். ஒன்று சொல்கிறேனுங்க, நல்லா கேட்டுக்கிடுங்க. யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது, கையை காட்டி தான் விடும், யாராவது ஒருத்தர் மூலமாக. இந்த நேரத்தில் என்னுடைய பதிவு நீங்கள் பார்ப்பீங்கன்னு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க. நான் கூட நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சி இந்த பதிவு பண்ணல. விதி ஏதோ ஒரு வகையில் நம்ம கண்ணில் யாராவது ஒருத்தர் மூலியமாக, யாராவது ஒருத்தருடைய வாயிலிருந்து அந்த சரஸ்வதியை வர வைக்கும். இதுதான் நம்மளுடைய பாதை அப்படின்ட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த மாதம் பலன் சொல்லும் பொழுது, அடுத்த மாத பலன் நான் சொல்லுவேன் இல்லைங்களா, அன்னைக்கு நீங்கள் மாத பலன் சொல்கிறதுக்கு தகுதியானவன் இல்லை தகுதி இல்லாதவன் அப்படின்ற கமெண்ட் அன்னைக்கு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வேண்டாம், அனுபவித்து பார்க்கலாமே. ஒரு ஹோட்டலுக்கு போய் நிறைய சாப்பிடணுன்ற ஆசை இருந்தாலும் 2 இட்லி சாப்பிட்டா தான் அந்த ஹோட்டலுடைய தரம் என்ன, தகுதி என்னன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த மாத பலன் நீங்கள் பாருங்கள். பார்த்து விஷயங்கள் நடந்தால், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நடந்திருந்தால் அடுத்த மாதம் பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மாத பலன் சொல்கிறதுக்கு தகுதியான ஜோசிகாரன் தான் இல்லை அப்படின்றது அன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், நான் மனசார ஏற்றுக்கிறேன். சரியா? சரிங்க, பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் நான் சொல்கிறது என்னென்னா, நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதுபோக ஒரு 6 மாத காலமாக இதுக்கு முன்னாடி நான் செய்துக்கிட்டு இருந்த வேலை தானுங்க, வேலை நிமித்தமாக என்னால் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் தான் இந்த ஜாதக புத்தகத்தை நான் எழுதி கொடுக்க போகிறேன். இது வந்து ஒரு மனுஷனுடைய ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனை கொண்ட ஜாதக புத்தகம். நம்ம பிறந்ததுலேருந்து போய் சேர்ற வரைக்கும், ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் வரக்கூடிய மொத்த தசாபுத்தி பலனும் கொடுத்துருவேன். தச பலன் தனியாக கொடுத்துருவேன், புத்தி பலன் தனியாக எழுதி கொடுத்துருவேன், கிரக அமைப்புகள் பலன் தனியாக எழுதி கொடுத்துருவேன், யோக பலன் தனியாக எழுதி கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 115 பேப்பருங்க. ஒரு பேப்பருடைய எம்எம் பார்த்தீங்கன்னா 90 ஜிஎஸ்எம் பேப்பர். எந்த ரெடிமேட் நோட்லேயும் கிடைக்காது. இந்த அட்டையை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். என்னதுக்கு? இந்த பெயிண்டிங் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு செய்து கொடுத்துட்ருக்குறேனுங்க. வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் அந்த வார்த்தையை நம்ம முன்னோர்கள் சொல்லலை. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தான். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். வாழ்வாதாரம் நல்லா இல்லைன்னா வாழ்க்கை எப்படி போய் நல்லா இருக்கும்? அதனால்
ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி இருக்குன்ட்டு தான் இந்த சாதக புத்தகம் எழுதி கொடுக்குறேனுங்க. இந்த புத்தகத்தில் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஜனவரி மாதம் வரைக்கும் தான் இந்த ஒரு சூழல் செய்து கொடுக்க போகிறேன். ஜனவரி மாதம் கழிச்செல்லாம் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நமக்கு கன்சல்டேஷனே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கே டைம் அதிகமாக எடுத்துக்கிறேனுங்க. ஏன்னா ஒரு புத்தகம் எழுதணுன்னே 10 நாள் ஆகி போயிடுது. அதனால் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஜனவரி மாதம் வரை மட்டுமே. இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மீனராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.